சத்தியமாக இருக்கிறத விட செத்து போகலாம். எதுவும் வந்து படுத்த இல்லை முகங்களை வந்து பார்த்து 5 மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நைட்டு பார்த்து இப்போ அடுத்தலாம் வந்து ரத்தம் வந்து 4-5 நாளா உண்மையாக எங்களோட வயிற்றுலேருந்து சாப்பாடு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் நினச்சியா ஓகே, இப்போ எங்கே நிற்கும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும், சித்தி விட்டாமல் வந்து நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், அதாவது என்ன வீடியோன்றதை விட நாங்கள் வந்து ஒரு 6-7 நாள் வந்து வீடியோ வந்து போடலை. காரணம் என்ன சொன்னால் தான் வந்து முந்தினா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருந்தான் வந்து எங்களோட ஃபேமிலியோட வந்து பெரிய ஒரு காய்ச்சல் ஒன்று வந்துட்டேன்னு, அதாவது வந்து குடும்பமே படுத்த படுக்கைன்னு சொல்லலாம். குடும்பமே படுத்த படுக்கைன்னு சொல்லலாம். அப்பாவை தவிர 5 பேருக்கும் காய்ச்சல், எனக்கு காய்ச்சல். அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களோட வீட்டை வந்த காய்ச்சல் எனக்கு தானே, எனக்கு வந்த காய்ச்சல். அடுத்து வந்து அம்மாவுக்கு வந்தது. அடுத்தது ஆத்திக்குட்டிக்கு வந்தது. இல்ல அஜினுக்கு அஜீவாக்கு கடைசி ஆத்திக்குட்டிக்கு வந்து ஆத்திக்குட்டிக்கு. அப்போ எங்களோட வீட்டில் வந்து எல்லாருக்குமே காய்ச்சல் வந்தது, சின்னவனை தவிர. காய்ச்சல் என்று சொன்னால் என்னென்னு சொல்கிறேன், இந்த வயசுக்கு நான் அப்படி ஒரு காய்ச்சலை காணையில் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. நான் மருந்தெடுத்து கூட ஒரு காய்ச்சல் வந்து சுகம் கிடைக்கலையே என்று சொல்லி தண்டு நடால் இந்த முறை வந்த காய்ச்சல்லாம் அப்படி. இப்போ கூட அந்த காய்ச்சலால் வந்து எங்களால் இன்னும் மீளலை. நாங்கள் அதுக்குள்ளால என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூரம் இன்றைக்கி 4-5 நாளாக உண்மையாக எங்களோட வயிற்றுலேருந்து சாப்பாடுமே இல்லை. இப்போ கூட மதியத்துலேருந்தும் அப்படி தான், ஒரே தண்ணி தான், ஜூஸு சோடா மற்றது அந்த தேசிக்காய் தண்ணி கோப்பி அப்படியானதெல்லாம் குடிச்சு கொண்டிருக்கிறோம். சரியான இயலாமல் இருக்குது. அப்போ வீடியோ வந்து ஜது எடுத்து எடிட் பண்ணி போடுறது, ஜதுவும் வந்து படுத்த என்னாலே இயலாது. அப்போ சின்னவன் ஒரு ஆள் தான், உண்மையிலே சரியாக கஷ்டப்பட்டீங்க. அப்போ ஆட்டிக்குட்டிக்கு வந்து முந்தின நாள் வந்த காய்ச்சல், அப்புறம் முந்தின நாள் கொண்டு மருந்தெடுத்து கொண்டு வந்தது. அதை விட இவ்வளோ இயலாததோடய எங்களுக்கு நித்திரையும் இல்லைன்னா ஆட்டிக்குட்டிக்கு வந்து மருந்து கொடுக்க காய்ச்சல் விட மாட்டேன்னுட்டு. அது ஆட்டிக்குட்டிக்கண்டு இல்லை, பொதுவாக சொல்ல போனால் என்னன்னு சொல்கிறேன், எல்லாருக்குமே அப்படித்தான். மருந்து எவ்வளோ தான் குடித்தாலும் காய்ச்சல் விட இல்லைன்னு. இப்போ கூட என்ன சொல்கிறேன், ஒரு வீடியோ கண்டிப்பாக நாங்கள் பிறகு எங்களோட உறவுகளில் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, வீடியோ காணேன்னு நிறைய பேர் கால் பண்ணி கூட கேட்டிருந்தேன் நீங்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் வீடியோ போடக்கூடிய காரணமே வந்து இது தானேண்ணே. அப்போ அதான் நாங்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவு செய்ய போகிறோம். கதைக்க கூட எல்லாமே இருக்குது. அவ்வளோ தூரம் நெஞ்சு தொண்டையெல்லாம் நோவுது. என்னன்னு சொன்னேன், பிறந்ததுக்கு இந்த வயசுக்கு இந்த முறை தான் இப்படி காய்ச்சல் வந்து நான் அண்டியில் ஒன்று வச்சு நான் சத்தியமாக இருக்கிறத விட செத்து போகலாம். ஐயோ நானும் அப்படி தானே வச்சுருந்தேன். என்னடா நான் செத்துட்டு அப்புறம் ஒளிஞ்சிடணுமென்ற மாதிரி யோசிச்சேன். என்னடா என்னால் அவ்வளோ தாங்கியலாம். அது சத்திய ஒரு பக்கத்தால் போதும். அதை விட அந்த என்னன்னு சொல்லுவோம், அந்த நடுக்கம் பேனடோல் விழுங்கினா பேனடோலுக்கு வந்து அந்த காய்ச்சல் வேலை செய்யாமல் போயிட்டேன்னு. யாரும் அடித்தா கூட நான் அழ மாட்டேன். ஆனால் அந்த காய்ச்சலுக்கு வந்து நிறைய அழுதுட்டேன். என்னாலே இல்லாது ஒருத்தர் கூட கதை கூட கேட்க இல்லாதுண்ணே. இப்போ கூட எனக்கு இருமல் குரல் எல்லாம் வந்து மாறி அதுபட எனக்கு வருத்தம் வந்தால் உடனே சுருண்டு இருந்துடும். அதுபட அன்றைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தானே. அப்போ அதுக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து என்ன அது நடந்தது, நாங்கள் உங்களுக்கான கடவுள்கிட்ட வரணும் சொல்லி அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் உண்மை இப்போ எங்களை வந்து இந்த என்ன சொல்லுது, இந்த 5-6 நாட்களாம் பெரிய ஒரு சும்மா தாங்கினது அப்பா தானே. அந்த 5-6 நாள் வந்து வேலை இல்லை தானே. அப்போ நல்லா போயிட்டுது. அந்த கேப்புக்கு வந்து யாரை கவனிக்கிறேன்னு தெரியாத மாதிரி போட்டேன் உங்களுக்கு. அப்போ நேற்று கூடு விட்டு கூடு மாறின மாதிரி எனக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்க ஆத்திக்குட்டிக்கு வந்துட்டுது. 2 தினம் வந்து ஆத்திக்குட்டி கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. எங்கிட்ட முகங்களை வந்து பார்த்தாலே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் என்ன கண்டு தூங்கி என்ன சத்துக்கட்டாக்கன்னு சொல்லாமல். எனக்கு வந்து அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தேன். அப்போ ப்ரெஷர் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ ப்ரெஷர் வந்து ஓகே பரவாயில்லை. அப்போ அடுத்தலாம் வந்து ரத்தம் வந்து செக் பண்ண வச்சுன்னு. அப்போ நான் வந்து பயத்தில் போகலை, செக் பண்ணுறேன் பயந்தானே அதோடைய போகலை. அப்போ ஒரு 5-6 நாள் அப்படி பேனடோலும் போட்டது. அப்படி இருந்து நான் ப்ரைவேட்டாக போய் மருந்தெடுத்தேன். மருந்தெடுத்து போட்டு அது ஓரளவு என்ன சொல்கிறேன், அரை மணி தேர்தலுக்கும் அந்த நடுக்கத்தோட காய்ச்சல் அப்படி ஒரு காய்ச்சல். இல்லாட்டி எங்களை சேனலில் வந்து 1-1 நாளைக்கு நான் சில வீடியோ வருமா, எனக்கு 5 நாள் போடுன்னு சொல்லி எனக்கு சரியான மாதிரி கவலை. இந்த கூடவே இல்லை, அது இந்த தொண்டையோட வந்து கதைக்க கூடவே இல்லை. அந்த தொண்டையில் அடைக்குது.
அப்படின்னு உறவுகள் வந்து சில பேர் வந்து கேட்டுருந்தாங்க எனக்கு வாட்ஸ்அப்பிலோட மெசேஜ் பண்ணி ஏன் தம்பி என்ன நடந்த வீடியோ 5 நாளாக காணலை அப்படின்னு சொல்லி அப்போ அவையில இந்த வீடியோ சொல்லலாம் வேணாம். கண்டிப்பாக ஒரு குழுக்க விழுங்காத நான் அவ்வளோ பாடம் வழி போட்டு போனேன் சொன்னால் அவ்வளோ தூரம் என்னால் வந்து தாங்க இயலாது காய்ச்சல் விட. அப்போ அது டாக்டர் மேலே வந்து வித்தியாசமான காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லி பிளட் செக் பண்ணி பார்த்தா நார்மல் காய்ச்சல் தான். ஆனால் கூடுதலாக வந்து இப்போ டெங்கு காய்ச்சல் தான் எல்லா இடம் வருதுன்னு சொல்லி அதுதான் இப்படி அந்த நடுக்கத்தோட வருமானம் ஏதோ கடவுள் சித்தவங்களுக்கு அப்படி எல்லாம் இல்லை. ஆனால் காய்ச்சல் மாறிடுது உடம்பை வந்து எப்படி தேடி எடுக்குன்னு தெரியாம அவ்வளோ தூரம் களைப்பில் வந்து சரியா இருக்குது. என்னன்னு சொல்றேன் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆளோட ஃபோன் கேட்க கூட இல்லை கொஞ்சம் நிறைய கதைக்க கூட இல்லை அவன் அவ்வளோத்துக்கு உடம்பு கலைக்குது. இப்போ 5-6 நாளாக வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்ததான அப்படியா இப்போ தான் ஓரளவு சுகமாகி கொண்டு வர இப்போலாம் அந்த உடம்பு வந்து சரியாக கலைக்க. முக்கியமாக வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த சேனலுக்கு வந்து பேர் வந்து மாற்ற போகிறேன்னு சொல்லி ஏன்னா அப்போ அங்கே ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது ஜது பிளாக்ன்ற மாதிரி வைங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜது பிளாக்னு வைங்க இல்லைன்னு சொன்னால் அந்த வில்லேஜ் ஃபேமிலி அப்படின்னு வைங்க அந்த மாதிரி வச்சுருந்தது. அது வந்து சந்தோஷமாக இருந்தது. அதை விட டபுள் ஆர்பிளாக வந்து இன்னும் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது அப்படி ஒரு சேனல் இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்படவே இல்லையேன்னு. அதுதான் அதாவது வந்து நாதாரி அப்படி ஒரு பேர் வச்சுருக்கேன் எங்களோட சேனலுக்கு அப்படி ஒரு பேர் வைங்க என்னென்று வந்தது திறந்து பேர் பறந்து அப்படியே ஏதோ ஒரு பேர் வந்து திறந்து பேர் பறந்து வருமாம் அந்த திறந்து பிடி பறந்து வரலாக்க அப்படி வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறார். அது வந்து என்னன்னு சொல்றது சரியான பாசம் போல பெண்கள்ல வந்து சம்பந்தம் இல்லாமல் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அது தவறுல நல்ல பாசமாக இருக்கான்னு அப்போ உண்மையாக நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பினம் என்ன நடந்தது வில்லேஜ் குக்கிங்கில் இன்னும் ஒரு சேனலில் இதை காணலை வீடியோ காணலைன்னு சொல்லி நிறைய தூரம் யோசிச்சிருப்பீங்க. அப்போ குடும்பத்தில் வந்து சின்னவனை தவிர எங்கள் எல்லாருக்குமே இதுதான் நிலவரம். அதனால எல்லா வீடியோவும் பதிவு செய்யலாம் போட்டு அப்பாவுக்கு வந்து இல்லாமல் விட்டுருந்தா கட்டன் சரி அப்படியே 19 அடிச்சுட்டு கொண்டு போட வேண்டிய நந்தியெல்லாம் போட்டுட்டு அரசாங்கமே பார்க்க வேண்டிய பொறுப்படுது. எனக்கு அரவாசி என்ன பேர் சொன்னால் ஆத்திக்குட்டி யோசிச்சதான் ஆத்திக்குட்டிக்கும் அஜினுக்கும் வந்து காய்ச்சல் வந்து கூடிட்டேன்னு சொன்ன உடனே வந்து வலிக்கிறது அதனால வந்து பயம். அதனால் எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 3 நாளான ஆத்திக்குட்டிக்கு வந்து காய்ச்சல் அந்தாண்டு வந்து எல்லாருக்கும் வந்து கடும் சிக்கலாக போயிருக்குது. எல்லாரும் அப்பாவுக்கு வந்து வரையில எனக்கு ஆதிக்கு காய்ச்சலே எனக்கு இப்போ காய்ச்சல் பறந்த மாதிரி போகுது. என்னன்னு சொன்னால் என்னென்னு இந்த பிள்ளை தாங்க போன மாதிரி அந்த 3 நாளும் ஒரு நாவுக்கு ஒரு தண்ணி இல்லைன்னு ஆதிக்குட்டி அவன்டே தான் காலையில் கொஞ்சம் அந்த 3ஆம் நாத்து கணக்கு கிளம்பி நின்று கொஞ்சம் நியூஸ்கள் அப்படி அழுப்பறி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இது வரைக்கும் சாப்பாடு இல்லை. அதை விட முக்கியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஆத்திக்குட்டின பர்த்டே வெள்ளிக்கிழமை பர்த்டே. அப்போ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வடிவாக இருக்கணுமே நல்லா ப்ராக் எடுத்து ஒரு கேக் கட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பத்தோட கொஞ்சம் ஆள் தேடி கொண்டு வர்ற கேப்புக்கு வந்து இந்த காய்ச்சல் வந்து உள்ளே இருந்ததை விட நல்லா ஒடுங்கி போட்டுதுப்பா. அதுவுமே எனக்கு ஒரு கவலை. சரி பரவாயில்ல உடம்பு மெலிஞ்சாலும் கொஞ்சம் தேய்ச்சி எடுக்கலாம். ஆனால் அந்த 3 நாள் கணக்குக்கு வந்து பிள்ளைய காய்ச்சல் விட்டது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக ஆத்திக்கு வந்து காய்ச்சல் வந்தால் கொஞ்சம் காய்ச்சல் கூடினா பட்டு வலிக்க தொடங்குறது. அப்போ இன்னொரு வாட்டி அந்த வலிப்பை வந்து நாங்கள் காணக்கூடாதுன்றக்காண்டி படாரன்ற லைட்டாக ஒரு மண்டை கொதிச்சாலே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. அப்போ அன்றைக்கு 5 மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நைட்டு 10 மணிக்கு விட்ட வேற அந்த டாக்டரும் வந்து நிறைய மருந்தை கொடுத்து பார்த்தார். காய்ச்சல் விடவே இல்லைன்னு எனக்கும் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போட்டு ஏன் இப்படி மேல் அனல் பறக்குது கூட அந்த டாக்டருக்கு ஒரு அதிசயம் எவ்வளோ மேடோசப் வந்து 10 ml கொடுத்தவர் கொடுத்து கூட இயற்கையில் அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு பானி மருந்து கொண்டு வந்து அதோட எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்புறம் ஈரச்சீல் எல்லாம் போட்டும் இந்த காய்ச்சல் வந்து அதுக்கு விடையில்லை. அப்புறம் சொன்னார் என்ன சார் ஒன்றும் செய்யலை இப்படி இருக்க மாட்டேங்கான அது தானே சரி வருமானு சொல்லி 10 மணி தான் விட்டவங்கள என்ன விட்டேன். அப்படியே என்ன ஃபுல்லாக ஈரச்சீல தான் அப்படி நாங்கள் ஆத்தியை வந்து இந்த 3 நாளும் நைட்டு ஃபுல்லாக நித்திர முழிச்சு ஈரச்சியிலையும் மருந்தோடையும் பார்த்து இந்த வலிப்புகளால் நாங்கள் பாதி எடுத்துட்டேன். ஆனால் உண்மைப்பா அப்பாவுக்கு வந்து சரியான ஒரு இது தானே உண்மையில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அரவணைப்பாக இருந்து பார்த்தாரேண்ணே வீட்டை கோப்பி வச்சு தரணுமோ சத்தி எடுக்கால ராத்திரியெல்லாம் உண்மையாக நாங்கள்
ஆத்துக்கு இதை சில போடுறதோ இங்கே லாஸ்ட்டில் போடுறோன்னு தெரியாது ஒரு கட்டம் எனக்கு வேற இயலாது இங்கேயும் போட்டு அங்கேயும் போடுவோம். பிறகு என்ன செய்யறது ஒரு மாதிரி ஆத்திக்குட்டிக்கும் போட்டதானே சின்னக்கும் போட்டானே அப்படியே பார்த்து கொண்டு இப்போ அஸ்டின் தான் கொஞ்சம் மேலாது பிள்ளைய கொஞ்சம் காய்ச்சல் படுத்துருக்குது மிச்சாக்க எல்லாருக்கும் ஓகே ஆகிட்டு. இந்த காய்ச்சல் வந்து ஒருத்தருக்கு வரவே கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு சரியான வித்தியாசம் அங்கவே இல்லை. அதை கொண்டே வாகனத்தில் கொண்டே தூக்கி கொண்டே கட்டி போட்டுட்டு கொண்டு அடிச்சுட்டு போட்டு மேக்கிட உடம்புல அப்படி ஒரு நோய். சரி அப்போ இவ்வளோ தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ போட்டாக்கான காரணம் வந்து என்ன வருத்தமங்களுக்கு அது வரையா வந்து வீடியோ போடலாது. எனக்கு வருத்தம்னு சொன்னால் கஷ்டம் வீடியோ எடுக்கிறேன். எது சொன்னால் நான் தான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது நான் தான். அப்போ அம்மா கேளுன்னு சொன்னால் முதல்ல என்ன 7 மணி சொன்னால் நான் எடுப்பேன். என்ன ஏலாது என்னால் துப்புரம் ஏலாது. சரி அப்போ இதான் வந்து வீடியோ போடாக்கான காரணம். அடுத்து அண்டு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து எனக்கு இறைவன்கிட்ட வாழ்றேன் அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு நன்றி. என்ன நன்றி உண்மைதான். சரி அப்போ நான் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுங்க நம்ம. ஓகே சரி ஓகே. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள்லாம் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்.